ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிரியேட்டிவ் ஒர்க்ஸ். இன்றைக்கி ஒய் ஸ்டிச்சு, அதாவது ஃபெதர் ஸ்டிச் மாதிரி இந்த மாதிரி பெட்டலெல்லாம் போடுறேன். இது எப்படி போடுறது அப்படிங்கிறத நாங்கள் இந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன், பாருங்கள். ஃபஸ்ட்டு பேக் ஸ்டிச் போட்டு முதல்ல 3 லைன் போட்டுக்கலாம். அதாவது 1/4 இன்ச்சு கேப்பில் 3 லைன் போட்டு அதில் பாருங்கள், பேக் ஸ்டிச்சு போட்டு லாங்காக லூப் எடுத்து சென்டரில் லாக் பண்ணிவிட்டு அது அடுத்தது 3வது லைன்லேயும் லாக் பண்ணிவிட்டு டைரெக்டாக பாருங்கள் கீழே கொண்டு வந்துடணும். லாங் லூப் எடுத்து சென்டரில் குத்தி மேலே குத்தி அடுத்தது சென்டரில் குத்தாமல் கீழே கொண்டு வந்துடணும். அதாவது கொஞ்சம் கேப்பை விட்டு ஒய் மாதிரி, அந்த ஒய் இங்கிலீஷ் ஒய் லெட்டரு தலைக்கீழையாக இருக்குமல்ல, அது மாதிரி பாருங்கள் போடணும். கீழே அப்படியே கொண்டு வந்துடணும். மேலே இருக்கிற ஸ்டிச்சை 1 2 அப்படியே லாங்காக கொண்டு வந்து கீழே 3. இதுதான் ஃபெதர் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இது இந்த பீகாக்கு ஸ்டிச்செல்லாம் போடுறல, அந்த பெட்டலை அதுக்கெல்லாம் இந்த யூஸ் பண்ணுவாங்க. இதுலேயே டபுள் ஃபெதர் ஸ்டிச்சும் போடுவாங்க. அது ஒரு பெட்டல் மாதிரி நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த ஃபெதர் ஸ்டிச்சு ஒய் ஸ்டிச்சு 1 2 அப்படியே லாங்காக எடுத்துகிட்டு வந்து கீழே 1 2 லாங்காக கீழே. இதே தான். இது மாதிரி ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் இந்த மாதிரி லைன் போட்டு ரஃபாக போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டிசைனில் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு தான். 3 லைன் தாங்க. அது செகண்டில் கொண்டு வராமல் தேர்டில் கீழே கொண்டு வந்துடணும். அவ்வளோதான். நீங்கள் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பிகினர்ஸுக்கு யூஸாக இருக்குன்னு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். இதையே நான் ஒரு ஸ்டோன் ஊட்டி பீட்ஸு ஃபுல்லாக கொடுத்துட்டு ஒரு ஸ்டிச்சு, அதாவது இந்த பீகாக்கு ஃபெதர் எப்படி போடுறதுன்னு நான் இந்த வீடியோவிலேயே ஃபுல்லாக போட்டு காட்டியிருக்கேன். அதையும் கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்களும் போட்டு பார்க்கலாம். பாருங்கள், இது சென்டர்லேருந்து நம்ம எப்போவும் ஆரம்பிக்கணும். இப்போ அதே ஸ்டிச்சு தான் நான் போடுறேன். பாருங்கள், 1 2 3 சென்டரில் இருக்கிறதுலேருந்து லாங்காக கொண்டு போயிட்டு அதை கீழே கடைசியாக கீழே கொண்டு வந்துடணும். அந்த நமக்கு டிசைனுக்கு தகுந்த மாதிரி சைடில் அப்படியே கீழே இறக்கிட்டே வரணும். அது லைனை நாங்கள் மார்க் பண்ணிவிட்டு நம்ம பண்ணப்போ தான் நமக்கு இது மாதிரி நமக்கு கிடைக்கும். பீகாக்கில் இதே டிசைன் தாங்க போடுறாங்க. ஒரு லைன் ஒரு சைடு போட்டுட்டு இப்போ அடுத்த சைடு நான் இப்போ போடுறேன் ஃபெதரு. இது நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் இந்த ஸ்டிச்சை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு கலர்லேயும் பண்ணலாம். நான் ஜரியிலேயே போடுறேன். இது பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. பட்டன் ஹோல் ஸ்டிச்சு நம்ம முன்னையே ஒரு தடவை பார்த்துருக்கோம். அந்த கேப் இருக்குல்ல, அந்த ஃபெதர் ஸ்டிச்சோட சென்டர் கேப் இருக்குல்ல, அதில் இன்னொரு கலரை நம்ம யூஸ் பண்ணணும். நீங்கள் த்ரெட்டுலேயும் போடலாம், ஜரியிலையும் போடலாம். இதுதான் டபுள் ஃபெதர் ஸ்டிச்சு. இன்னொரு கலர் யூஸ் பண்ணுறது டபுள் ஃபெதர் ஸ்டிச். சென்டரில் இருந்து தாங்க இப்போ ஆரம்பிக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த லைன் எல்லாம் நீட்டாக வரும். அதை முடிச்சுட்டு அப்படியே அவுட்லைன் ஜரியில் செயின் ஸ்டிச்சு ஒரு 2 லைன் கொடுத்துட்டா நமக்கு நீட்டாக அந்த டிசைன் நமக்கு எடுத்து கொடுக்கும். செயின் ஸ்டிச்சு போட்டு ஒரு பீட்ஸு கூட ஒரு லைன், அப்படியே சுகர் பீட்ஸு ஒரு லைன் கொடுக்கலாம் அவுட்லைன். அது இன்னும் ரொம்ப நமக்கு ரிச்சாக கிடைக்கும். நான் 2 லைன் ஜரி மட்டும் கொடுக்குறேன். அவ்வளோதாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.